வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 3 ஸ்டோரிஸ் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். 3 வித்தியாசமான கதை, ஒவ்வொன்றுலையும் நச்சுன்னு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் உள்ள சுவாரஸ்யமான கதைக்கோளை கொண்ட படம் தான் இது. கண்டிப்பாக பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் ஒரு வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. கதைகள் எப்போவுமே சுவாரஸ்யமானது. கதைகள் கேட்குறவங்களுக்கும் சரி சொல்கிறவங்களுக்கும் ஒரு தனி சந்தோஷத்தை எப்போவுமே கொடுக்கும். ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் விதவிதமான கதைகள் இருக்குது. எல்லாமே அவங்களோட முகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இப்போ யாரோட கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம்? அப்படியே இவரோட கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இவரோட பேர் விலாஸ் நாயக். ரொம்ப நாளாகவே வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வீடுமே பிடிச்ச மாதிரியே இல்லை. அப்போ புரோக்கர் மாயா நகரில் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னதுமே மாயா நகருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே மாயா நகரை காட்டுறாங்க. ரொம்ப சாந்தமான ஒரு காலனி. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு ப்ராஸ்டிடியூட் லீலா தங்கி இருக்கிறாங்க. அவங்கள ஒன் சைடடாக ஒரு கான்ஸ்டபிள் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லீலாவை அப்படியே எல்லாருமே அங்கே கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. வர்ஷாவோட குட்டி பையனுக்கு லீலா சாக்லேட் வாங்க பணம் கொடுக்குறாங்க. அவன் சாக்லேட் வாங்க போயிட்டான். கடையில் இருக்கிற சாஹிலுக்கும் எதிர்த்த வீட்டுக்கார பொண்ணு மாலினியும் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. சாக்லேட் வாங்கிட்டு அவன் வந்துட்டான். அப்படியே வருஷா எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சிட்டு மாடிப்படி ஏறி போகிறாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ளோரி ஆண்டி கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃப்ளோரி ஆண்டிக்கு வருஷாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே விலாஸ் வராங்க. ஃப்ளோரி ஆண்டியோட வீட்டை தான் விலாஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் புரோக்கர் சொல்கிறாங்க, இந்த வீடு 80 லட்சம் ரூபான்ட்டு. இந்த வீட்டுக்கு 80 லட்சம் ரூபாயா அப்படின்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அங்கே விலாஸ்க்கு. ஓகேன்ட்டு அப்புறம் ஃப்ளோரி ஆண்டிகிட்ட கேட்டுட்டு வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. சின்ன ஃப்ளோரிங் வேலை மட்டும் பேலன்ஸ் இருக்குது, கொஞ்சம் தோண்டி வச்சுருக்குறாங்க. மற்றபடி வீடு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சிருச்சு வீடை. எவ்வளோ வீடு பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. 80 lakhs இருந்தாலும் பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டு அவங்க அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் புரோக்கர் ஃபீஸ் வாங்கிட்டு புரோக்கர் வந்து நான் வேகமாக கிளம்பணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே எங்கள் ஃப்ளோரி ஆண்டி கிட்ட விலாஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் அந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன், நிறைய மெமரிஸ் இருக்குது அந்த வீட்டில் அப்படின்ட்டு ஃப்ளோரி ஆண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே டீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்டதுமே ஓகே அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க வீட்டை சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன பையனுக்கு மாலை போட்டிருந்துருப்பாங்க. ஸோ ஃப்ளோரி ஆண்டியோட பையன் போல் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஃப்ளோரி ஆண்டி டீ எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே குடிச்சிக்கிட்டே உங்கள் பையனா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தப்பாக நினச்சிக்கலன்னா நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அது ஒரு பெரிய கதைடா, வேண்டாங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் விஷயம் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்படியே அவங்க பையனோட கதையை சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப பாசமாக அவங்களோட பையனை சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். ஆனால் அவங்களோட பையன் சின்ன வயசுலேருந்தே திருட்டு பழக்கம் இருந்திருக்கு, கிளெப்டோமேனியா இருந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருமே திருடுறான்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் ஃப்ளோரி ஆண்டி நம்பவே மாட்டாங்க. என்னோட பையன் எப்போவுமே உண்மையாக தான் சொல்லுவான், அவன் திருடவே மாட்டான் அப்படின்ட்டு தான் ரொம்ப பெருமையாக அவங்க பையனை நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னுட்டு அவங்களோட பையன் ஒரு டீனேஜர் ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டான். அவன் திடீர்னுட்டு கன் ஷூட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். இதை பார்த்தது ஃப்ளோரி ஆண்டி பதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் வைக்கும்போது தான் தெரியுது, ஆக்சுவலாக அந்த பையன் திருடுற பழக்கம் அவனுக்கு அதிகமாயிருச்சு. இன்னும் 2 பேரை சேர்த்துட்டு ஒரு 3 பேரா ஒரு பெரிய நகை கடையில் போய் திருடி இருந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தனை அங்கேயே ஷூட் பண்ணி அவன் இறந்து போயிட்டான். இன்னொருத்தன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். 3வது தான் இந்த பையன். அவன் தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். போலீஸ் அவனை தேடிட்டு இருக்கிறாங்க. அவன் யார் என்னன்னு தெரியல, பட் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நியூஸில் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அந்த பையனோட அப்பாவுக்கு, ஃப்ளோரி ஆண்டியோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னதுமே, முதல்ல பையனுக்கு அடிபட்டிருக்கு, பொழைக்க வைக்கணும், டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு உங்க பதட்டமாக சொல்ல டாக்டரை கூப்பிடுறதுக்காக அவங்க அப்பாவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனோட கையில் ஒரு மேட்ச் பாக்ஸ்க்குள்ளே தான் டைமண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் அவன் திருடிட்டு வந்திருந்துருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ளோரி ஆண்டி அந்த டைமண்ட் அப்படியே எடுத்து அங்கே சீனி டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க, ஷேக் பண்ணி வச்சுட்டாங்க. டாக்டர் வந்தாச்சா அப்படின்ட்டு பார்க்கறதுக்குள்ள அங்கே போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு இங்கே ரொம்ப ஆர்வமாக விலாஸ் கேட்கும்போது, போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே அவங்க பையன் இறந்து போயிட்டாங்க. பையன் இறந்த துக்கத்தில் அங்கே அவங்களோட ஹஸ்பண்டுமே 1 வருஷம் கழித்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனியாயிட்டேன் அப்படின்ட்டு ஃப்ளோரி ஆண்டியும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதை விட அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நீ டீ இன்னொரு கிளாஸ் குடிக்கிறியா என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே விலாசும் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு கப்பும் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டைமண்ட்ஸை பற்றி போலீஸ் எதுவும் விசாரிக்க வரலையா என்ன அப்படின்ட்டு விலாஸ் ரொம்ப
ரொம்ப ஆர்வமாக கேட்கும்போது டைமண்ட்ஸை பற்றி நிறைய தடவை போலீஸ் வந்தாங்க. ஆனால் ஒரு தடவை கூட யார்கிட்டையுமே நான் டைமண்ட்ஸை பற்றி பேசவே இல்லை, அமைதியாக இருந்துட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த டைமண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு விலாஸ் கேட்கும்போது எங்கே வச்சனோ அங்கே தான் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. அந்த சீனி டப்பாக்குள்ளே தான் இப்போ வரைக்கும் டைமண்ட்ஸ் இருக்குது. 2 கோடி மதிப்புள்ள டைமண்டை இப்படி வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு இவங்களும் ஆச்சரியமாக கேட்கும்போது எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஃப்ளோரி ஆண்டி சொல்கிறாங்க. இங்கே ஒன்றுமே புரியலை விலாஸ்க்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஃப்ளோரி ஆண்டி சொல்கிறாங்க. அதாவது 20 லட்ச ரூபாய் கூட பெருமானம் இல்லாத இந்த வீட்டை 80 லட்ச ரூபாய் கொடுத்து ஒருத்தன் வாங்குறான்னா அவன் வேற யாராவும் இருக்க முடியாது. இந்த வீட்டில் டைமண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச என் பையன் கூட திருட போன அந்த 3வது திருடனான நீ தான். நான் உன்னை தேடி வரணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை. இந்த வீட்டில் டைமண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் 20 லட்ச ரூபாய் கூட பெருமானம் பெறாத இந்த வீட்டை 80 லட்சம் ரூபான்ட்டு சொன்னதும் நீ கரெக்டாக அதை வாங்கிட்ட, என்னோட வலையில் விழுந்துட்டேன்ட்டு அழகாக ஸ்கெட்சு போட்டு அவங்க தூக்குன விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்கே விலாஸ் அப்படியே அவங்களோட டோட்டல் கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. என்ன கிளவி ரொம்ப பெரிய புத்திசாலின்னு உனக்கு நினைப்பா, இப்போவே இந்த டைமண்டை நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு ஓடி போயிடுவேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்க அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே புரியாத பையனாக இருக்கியப்பா, வளந்திய தவிர அறிவே இல்லையே அப்படின்ட்டு அங்கே ஆண்டியும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே விலாசால நகரவே முடியல. அவங்க குடிச்ச அந்த 2 கப்பு டீலையும் அவங்க ஏதோ ஸ்லோ பாய்சன் கலந்துருக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலாஸ் இறந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால பேச முடியல, அசையவே முடியல. அப்படியே ரொம்ப சிம்பிளாக ஃப்ளோரி ஆண்டி ஒரு மர்டரே பண்ணிட்டாங்க. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்து துணி காய போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே வர்ஷா அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததை அப்படியே காட்டுறாங்க. பக்கத்தில் அப்படியே சுஹானா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சுஹானா பிரெக்னெண்டா இருக்கிறத வர்ஷா கிட்ட சொல்றாங்க. வர்ஷாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆல்ரெடி சுஹானாவுக்கு பொண்ணு இருக்கு, அடுத்து பையனா இருந்தா நல்லா இருக்கும்லன்ட்டு வர்ஷாவும் அப்படியே சொல்லும்போது இல்லை என்னோட வீட்டுக்காரருக்கு அடுத்து பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னதுமே அப்படியான்ட்டு வர்ஷாவும் அப்படி சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியே வர்ஷாவுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. அப்போ வர்ஷா இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது வர்ஷாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. உடனே வர்ஷா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள போயாச்சு. ஸோ வர்ஷாவோட ஹஸ்பண்ட் ஒரு குடிகாரங்க, எப்போவுமே குடிச்சிட்டு ஏதாவது வம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க, வர்ஷாவை அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. வர்ஷாவோட ஹஸ்பண்ட் இப்போ தான் குடிகாரங்களா ஆயிட்டாங்களே தவிர ஒரு பேங்கராக இருந்திருப்பாங்க. வேலை போனதுக்கு அப்புறமா தான் இப்படி குடிகாரங்களா மாறி ரொம்ப அடிக்டாகவே ஆயிட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று வர்ஷா கிட்ட சண்டை இழுத்து அவங்கள அடிக்கிறது தான் அவங்களோட வேலையே. அவங்களோட பையனையுமே அவங்க நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க, எப்போவுமே ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வர்ஷா இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே வர்ஷா யோசிச்சு பார்க்குற விஷயம் அவங்களோட காதல் வாழ்க்கையை தான். அவங்க ஒருத்தங்களை லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க. எப்போயாச்சும் கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் அவங்களோட லவரை அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் லைஃப் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ வர்ஷா தான் அவங்க வீட்டில் வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர்ஷாவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. அவங்க சுஹானா வீட்டில் உட்காந்து 2 பேரும் அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுஹானாவோட ஹஸ்பண்ட் துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் துபாயில் இருந்து அவங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. சுஹானாவோட ஹஸ்பண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் தான் பண்ணுறாங்க. அதை வந்து காட்டினதுக்கப்புறம் வர்ஷாவுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. வர்ஷா சுஹானா கிட்ட அவங்க ஹஸ்பண்டோட பேர் என்னன்னு கேட்டதும் ஷங்கர்னு சொன்னதும் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. வர்ஷாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் அவங்க ஷங்கர். அப்படியே அவங்க பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. ஷங்கரும் வர்ஷாவும் ரொம்ப டீப்பாக ரொம்ப வருஷமாகவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஷங்கர் இவங்க அளவுக்கு வசதியானவங்க இல்லை அப்படிங்கிறதுனால வர்ஷாவோட வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் வர்ஷாவை நல்லா பார்த்துக்கணும், எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஷங்கர் நான் துபாயில் போய் வேலை பார்க்கலான்னு இருக்கிறேன், 1 வருஷம் அப்பா அம்மா கிட்ட பேசி 1 வருஷம் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஷங்கர் ரொம்ப நேர்மையாக பேசுவாங்க. ஓகேவா அப்படின்னு கேட்டதும் வர்ஷாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து நல்லா சம்பாதிச்சு நான் திரும்பவும் இதே நாள் இதே இடத்துல நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணிக்க வேண்டாம், பேசிக்க வேண்டாம். 1 வருஷம் கழித்து நம்ம இதே இடத்துல கோஹினூர் மில்ஸில் நாம் மீட் பண்ணுவோம். 1 வருஷம் கழித்து நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உன் அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் வரலைன்னு சொன்னால் என்னால் முடியலை, உங்களோட அப்பா அம்மா கிட்ட உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாப்பிள்ளையே பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு மாதிரி பேசி வச்சுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வர்ஷாக்கு. பட் இருந்தாலுமே சரி அப்படின்ட்டு ஷங்கர் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அங்கேருந்து அப்படியே பிரிஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் வர்ஷா 1 வருஷம் கழித்து அங்கே வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஷங்கர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வர்ஷா அவங்க அப்பா அம்மா சொன்ன மாப்பிள்ளை இந்த பேங்கரையே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் இப்போ இப்படி மாறிடுச்சு. இதை அப்படியே அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே வெளியில் அங்கே இருக்கவே முடியல அவங்களால.
சுகானாவோட வீட்டில். அங்கேருந்து நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட வீட்டுக்கு அவங்க வராங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களும் ஒன்றா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே யோசி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப டல்லாகவே தான் வர்ஷா இருக்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடைக்காரர் அப்படியே வர்ஷா கிட்ட எப்போவுமே வர்ஷாவோட ஹஸ்பண்ட் அவங்களை கொடுமைப்படுத்துவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பொட்டி கடைக்காரர் வந்துட்டு சாஹிலோட அப்பா தான். அவங்க அப்படியே வர்ஷாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆறுதல் ஒன்றும் நல்ல விதமாக ஒன்றும் சொல்லலை. அவங்க கொஞ்சம் தப்பான பார்வையோட தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வர்ஷாவுக்குமே புரியுது. அங்கேருந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வெளியில் வளர்ந்துடுறாங்க. அப்படியே வர்ஷா வந்து அப்படியே ரொம்ப சைலண்ட்டாகவே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சுஹானா வந்து என்னோட ஹஸ்பண்ட் 4 வர போகிறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ட்ரீட்டு, ஃபேமிலியோட கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஹானா ரொம்ப ஆசையாக இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக வரணும்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் வர்ஷாவுக்கு அங்கே போக விருப்பமே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த சொன்ன விஷயத்த வர்ஷாவோட ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டாங்க. அதனால கண்டிப்பாக இவ்வளோ நல்லா அந்த பொண்ணு கூப்பிட்டுட்டு போயிருக்கிறா, நம்ம கண்டிப்பாக அங்கே போகணும், ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குத்தலாக தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அவங்களோட வீட்டுக்கு வந்து போயாச்சு. சடனாக அங்கே சங்கர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வர்ஷாவை பார்த்ததுமே 2 பேருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல 2 பேருக்குமே. அங்கே சுஹானாவும் இருக்கிறாங்க, வர்ஷாவோட ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க. அங்கே வர்ஷாவோட ஹஸ்பண்ட் வர்ஷாவை மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சங்கருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாகவே தான் இருக்கிறாங்க. நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷாவோட ஹஸ்பண்ட் வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க குடிக்க தான் போகிறாங்கங்கிறது சங்கருக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எதுக்காக நீ வரலை என்னை பார்க்குறதுக்குன்ட்டு வர்ஷா நேரடியாகவே கேட்டுடுறாங்க. நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் பிரிட்ஜிலே தான் நின்றுட்டு இருந்தேன், கோஹினூர் பிரிட்ஜிலே தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அங்கே வர்ஷா அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லும்போது, வர்ஷா நாம கோஹினூர் மில்ஸில் மீட் பண்ணுறதா பேசியிருந்தோம், பிரிட்ஜில் இல்லை அப்படின்ட்டு சங்கர் சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது கோஹினூர் மில்ஸில் சங்கர் ஃபுல்லாக காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. வர்ஷா தான் தெரியாமல் கோஹினூர் பிரிட்ஜில் காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. மனசு உடஞ்சதுனால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் கூட பண்ணி பேசிக்கல. இதைத்தான் விதின்னு சொல்கிறது. வர்ஷாவோட ஒரு சின்ன கவனக்குறைவு அவங்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. 2 பேருக்குமே மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டி கடைக்காரரோட பையன் சாஹிலை காட்டுறாங்க. அவங்க மாலினியை லவ் பண்ணுறாங்க இல்லையா, சாஹிலுக்கு இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரஷ்ஷாக கல்யாண வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் மாலினியை லவ் பண்ணுற விஷயத்த எப்படியாச்சும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட காலனியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து க்ளோஸாக டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே மாலினியோட அம்மாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவங்க நேராக மாலினியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அந்த பையன் கூட உனக்கு என்ன பேச்சு சகவாசம் வேண்டி கிடக்கு, அந்த பையனை ஏதோ நினச்சேன் அப்படின்னு சொன்னால் முழுசாக மறந்துரு, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே மாலினிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு. அவங்க நேராக சாஹில் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, வேறு வழியே இல்லை, நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பிளான் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கே மாலினி லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு இங்கே ஓடியே போயாச்சு. அங்கே ரிஜிஸ்டர் கேள்வியாக கேட்குறாங்க, ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறீங்களே, ஒரு வேளை ப்ரெக்னென்ட் ஆனதுனால கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இல்லை ப்ரெக்னென்ட் ஆக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ட்டு அங்கே ரிஜிஸ்டர் கேட்டதுமே செம கோவம் வந்துருச்சு அங்கே சாஹிலுக்கு. அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கோவத்தில் வந்துட்டாங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், வேற ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இந்த பக்கம் அங்கே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதுனால இங்கே அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே மாலினியோட வீட்டுக்கு வந்து நம்மளோட வர்ஷாவும் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஓடி போன விஷயம் வர்ஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே மாலினியோட அம்மா ரொம்பவே பதட்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்பவே மனசு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வர்ஷா தான் அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை யாருக்கும் தெரிஞ்ச மானமே போயிடும், எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணுமே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசும்போது யாரோட ஹெல்ப்பை கேட்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களோட காலனியில், ஸோ அவங்க கிட்ட சைலண்டாக வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வர்ஷா அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் கான்ஸ்டபிள் வந்து இவங்களை தேடுறதுக்கான வேலையில் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து நேராக ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக போயாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அம்மா 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாஹிலோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. பட் சாஹிலோட அம்மா கிட்ட வர்ஷா வந்து பேசி உண்மையை வந்து சொல்லிட்டாங்க. 2 பக்கமே அம்மாக்கள் வந்து ரொம்ப பயந்து போய் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேருமே தனித்தனியாக தான் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆயிடுச்சு. அங்கே நம்ம சாஹிலோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாஹிலோட ஃப்ரெண்டு வந்து அப்படியே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீ சொன்ன நம்ப மாட்டடா, உன் பேரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தானே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா சாஹிலோட ஃப்ரெண்டை ஆல்ரெடி அந்த கான்ஸ்டபிள் ட்ராக் பண்ணிட்டாங்க. அவனை அடிச்சு இவங்க இப்போ ஸ்பீக்கரில் போட்டு தான்
பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதோட அவங்க நம்ம சாகிலோட அப்பாவுக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் 2 பேரோட அம்மாக்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே மாலினியோட அம்மாவுக்கு சாகிலோட அம்மா அப்படியே அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. ஆக்சுவலாக அங்கே மாலினியோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸாக இருந்த டைமில் இவங்க பண கஷ்டத்தில் இருந்தப்போ அங்கே அந்த ஆப்போசிட் வீட்டுக்காரங்க, அந்த பொட்டி கடைக்காரங்க சாகிலோட அப்பா கிட்ட பணம் கேட்டு உதவி கேட்டு போயிருந்துருக்குறாங்க. அப்போ அவங்களோட அப்பா உதவி பண்ணி இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அம்மா கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட ஹஸ்பண்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக மாலினியோட அம்மாவுமே ஒன்றா இருந்திருந்துருக்குறாங்க. அது மூலமாக பிறந்த குழந்தை தான் மாலினி அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ பார்த்தா சாகிலும் மாலினியும் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயம் சாகிலோட அம்மாவுக்குமே தெரிஞ்சிருந்திருக்கு. அதனால தான் அவங்க அம்மா அப்படியே கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவால் எதுவும் தடுக்க முடியலை அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அப்படியே ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. மாலினியோட அப்பாவும் இறந்துட்டாங்க. பட் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மாலினியோட அம்மா. கடைசியில் இப்போ மாலினியை சாகிலையும் அப்படியே கூட்டிட்டு வந்தாச்சு. 2 பேருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு. 2 பேருமே ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் உண்மையாக தான் நேசிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் விதி அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்த சொல்லிருச்சு. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் மாலினியோட அம்மா மாலினியை கூப்பிட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. சாகிலுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. வர்ஷாவோட பேரில் ஃப்ளோரி ஆண்டி அவங்களோட வீட்டை எழுதி வச்சுட்டாங்க. வர்ஷா மேலே அவங்களுக்கு ரொம்பவே பாசம் இருந்துச்சு இல்லையா? ஸோ வீட்டை எழுதி வச்சுட்டு அவங்களோட தங்கச்சியோட வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. வர்ஷா இப்போ அவங்க வீட்டில் இருந்து இப்போ இந்த வீட்டுக்கு எல்லா பொருட்களையும் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சங்கர் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஸோ நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன், துபாய்க்கு கிளம்பிட்டேங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ வர்ஷா சங்கர் கிட்ட சொல்கிறாங்க, உன்னை திடீர்னு என்னைக்காவது நான் பார்த்துட்டேன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன பேசுறது, சிரிக்கிறதா அலறதான்னு எல்லா விஷயத்தையும் நான் முன்னே யோசிச்சு பார்த்துருக்குறேன். ஒரு வேளை நான் ரொம்ப அழுவணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். ஆனால் எல்லாமே மாறி நடந்துருச்சு. எனக்கு எந்த வித வருத்தமும் இல்லை. சுஹானா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சங்கருமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சுஹானா சொன்னா இப்போ பிறக்க போகிறதும் பொண்ணாக இருந்ததுன்னா வர்ஷான்னு பேர் வைக்கணுன்ட்டு அவள் ஆசைப்படுறா அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்படியே 2 பேருமே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சங்கர் அவங்க வேலைக்கு கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் வர்ஷா அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஃப்ளோரி ஆண்டியோட வீட்டில் அங்கே ஒரு இடத்துல ஃப்ளோரிங் வேலை பேலன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த வேலை கம்ப்ளீட் ஆயிருச்சு. நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல நிலாசை சத்தமே இல்லாமல் ஃப்ளோரி ஆண்டி வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்டு வர்ஷா பேரில் வீட்டை எழுதி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. வர்ஷா இது எதுவுமே தெரியாமல் வீட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னல, மனுஷங்களுக்குள்ள விதவிதமான கதைகள் உண்டு, எல்லாமே சுவாரஸ்யமானதாக இருக்குன்ட்டு. இவங்க தான் நம்ம கதையோட கதாசிரியர். இவங்க எழுதின கதை தான் இது. இவங்க எழுதின இந்த கதை புக்கு ரொம்பவே பாப்புலராக நிறையாவே சேல் ஆயிருச்சு. அந்த பணத்தை எல்லாத்தையுமே அவங்க ஒரு டிசேபிள்டு ஹோமுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. இவங்களுமே ஒரு டிசேபிள்டு பர்சன் தான். இன்ஃபேக்ட் இவங்களுமே இந்த கதையில் ஒரு கதாபாத்திரம் தான். யாருன்னு தெரியுதா? அந்த ப்ராஸ்டிடியூட் கேரக்டர். இவங்களோட அம்மா ஃப்ளோரி ஆண்டி. அப்படியே 2 பேரும் எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா டாக்ஸி டிரைவர் நம்ம சங்கர். இவங்கள சுற்றி இருக்கிற முகங்களை வச்சு தான் அவங்களோட ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட முகங்களை வடிவமைச்சிருந்துருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, கதைகள் சொல்கிறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி எப்போவுமே ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கறது உண்டு. கதைகள் எப்போவுமே முடியறதில்ல. இவங்களோட கதையும் முடியலை. இதோட இந்த படம் தான் முடியுது. இந்த 3 கதையில் உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.